ராக் சிட்டி ஏஜி சபை வழங்கும் கிருபையும் சத்தியமும். தொண்ணூற்றி ஒன்றாம் சங்கீதம் 1ஆம் வசனம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், மறைவில் இருக்கிறவன். இன்னைக்கு அதான் செய்தியின் தலைப்பு. நாம் தேவனுடைய மறைவில் இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். மறைவிடத்தில் இருக்கும் வாழ்க்கை. நீங்களும் நானும் ஒளிந்து மறைந்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எங்கே மறைந்திருப்பது? உன்னதமானவருக்குள் மறைந்திருக்க வேண்டும். உன்னதமான தேவனுக்குள் மறைந்து வாழும் வாழ்க்கை. கர்த்தர் இந்த கிருபையை தருவாராக. எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி, கர்த்தாவே உமக்குள் நான் மறைந்திருக்க எனக்கு அந்த கிருபையை தாரும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே நாம் மறைந்திருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை மறைத்து வைப்பார். நம்மை மறைத்து வைத்து அவர் நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். சங்கீதம் 27:5 வாசிக்கும் போது, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, தீங்கு நாளிலே அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, கூடாரத்தின் மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். நம்முடைய தேவனுக்குள் நாம் மறைந்து வாழ வேண்டும். அவரும் நம்மை மறைத்துதான் வைப்பார். மறைத்து ஒளித்து வைப்பார். ஒவ்வொருடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்க வேண்டும். மறைந்து வாழும் வாழ்க்கை, ஒளிந்து வாழும் வாழ்க்கை, இவைகளை மனதிலே கொண்டு புரிந்து நாம் வாழ வேண்டும். அவருக்குள் மறைந்து இருக்க வேண்டும். இங்கே சொல்லப்பட்டிருக்கு தீங்கு நாள். வாழ்க்கையில சில தீங்குகள் வருகிறது, வாழ்க்கையில சில ஆபத்துகள் வருகிறது. சினம் கடந்து போக மட்டும் அறை வீட்டுக்குள்ளே நீ ஒளிந்து கொண்டிரு என்று வேதத்திலே பார்க்கிறோம். சில சூழ்நிலைகளிலே கர்த்தர் நம்மை ஒளித்து தான் வைப்பார். ஏரோது பிள்ளையை கொலை செய்ய வகை தேடுகிறான். அதனால கொஞ்சம் மறைந்திருக்க வேண்டியிருந்தது. எகிப்திற்கு போக வேண்டிய சில சூழ்நிலைகள் இருந்தது. மோசே பிறந்தபோது ஆண் பிள்ளைகளை எல்லாம் நைல் நதியிலே போட வேண்டிய அபாயம் இருந்தது. அவனுடைய தாய் ஒளித்து வைத்ததை நாம் பார்க்கிறோம். சில காலங்கள் நாம் ஒளிந்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சில காலங்கள் நாம் மறைந்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒளிந்து மறைந்து வாழ வேண்டும். கர்த்தருக்குள் ஒளிந்து வாழ ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. ஆனால் இங்கே வசனத்திலே நாம் பார்த்தோம், உன்னதமானவரின் மறைவு. உன்னதமானவருக்குள் ஒரு மறைவு, உன்னதமானவருக்குள் மறைந்து, உன்னதமானவருக்குள் ஒளிந்து வாழ்கிற பழக்கம் நமக்கு தேவை. ஒளிந்து மறைந்து வாழும் பழக்கம் நமக்கு தேவை. அப்படி வாழும்போது தான் நம்முடைய வாழ்க்கையில் பாதுகாக்கப்பட முடியும். ஆபத்துகள் ஏராளம் இருக்கிறது, பல்வேறு விதமான ஆபத்துகள். வேடன் இருக்கிறான், கண்ணிகளை வைப்பான். பாழாக்கக்கூடிய அநேக கொள்ளை நோய்கள் இருக்கிறது, பயங்கரங்கள் இருக்கிறது, பல அம்புகள் இருக்கிறது, சங்காரங்கள் இருக்கிறது, 1000-10000 பிரச்சனைகள் இருக்கிறது. நம்ம இடர பண்ணக்கூடிய கற்கள்லாம் இருக்கிறது. சிங்கம், விரியன், பாம்பெல்லாம் இருக்கிறது. சத்துரு, உங்கள் எதிராளியான பிசாசானவன். இவைகளுக்கு தப்ப நாம் அநேக வேளைகளிலே மறைந்து ஒளிந்து வாழ பழக வேண்டும். நாம் நினைத்தது போலெல்லாம் நாம் நடக்கக்கூடாது. நாம் நினைத்தது போலெல்லாம் அங்கும் இங்கும் போகக்கூடாது. கண் போன போக்கிலே கால், மனசு விரும்புகிறபடி போக முடியாது. மறைந்து ஒளிந்து தேவன் நடத்துதலின்படி வாழ கர்த்தர் நமக்கு கற்றுத்தருகிறார், கிருபை கொடுக்கிறார். இதுதான் ஆசீர்வாத ரகசியம். கர்த்தருக்குள் மறைந்து வாழ வேண்டும், கர்த்தருக்குள் ஒளிந்து வாழ வேண்டும். அவர் நமக்கு கிருபை தருகிறவராய் இருக்கிறார். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, யாபேஸ் தன் சகோதரர் மத்தியிலே கனம் பெற்றவனாயிருந்தான். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தீங்கு துக்கப்படுத்தினது அவனை. அவன் ஜெபம் பண்ணுகிறான், என் எல்லையை பெரிதாக்கும், கர்த்தருடைய கரம் என்னோடு இருக்கட்டும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி விலக்கி காத்தருளும் என்று கர்த்தருக்குள் வந்து மறைந்து கொண்டான். தேவ சமூகத்திற்குள் வந்தான். ஆனால் தீங்கு அவனை துக்கப்படுத்தாதபடி கர்த்தர் அவனை விலக்கி காத்தார். இன்றைக்கும் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் வந்திருக்கிறபடியால் தீங்குகள் உங்களை துக்கப்படுத்தாதபடி கர்த்தர் காப்பார். அதனால தான் தீங்கு நாளில் கூடார மறைவிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். அவருடைய பிரசன்னத்திற்குள் நம்மை வைத்திருக்கிறார்.
அவருடைய சமூகத்தில் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். எனவே மறைந்து வாழும் வாழ்க்கை, மறைந்து வாழும் பழக்கம் நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவைப்படுகிறது. சங்கீதம் 121:7 வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குகளுக்கும் விலக்கி காப்பார். தீங்குகளுக்கு நாம் விலக வேண்டியது அவசியம் இருக்கிறது. தீங்கு அநேகருடைய குடும்பத்தை தொடர்கிறது, சிலருடைய வாழ்க்கையை தொடர்கிறது. தீங்குகளுக்கு விலகி பெற்றோர்களால் நம்மை காக்க முடியாது, உலக மனிதர்களால் நம்மை காப்பாற்ற முடியாது. ஆனால் வேதம் உறுதியாக சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குகளுக்கும் விலக்கி காப்பார். விசுவாசிக்கிறீங்களா? தீங்குகளை நினைத்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம், ஆனாலும் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு துணை நிற்கிறபடியால் எல்லா தீங்குகளுக்கும் கர்த்தர் என்னை விலக்கி காப்பார். விசுவாசத்தை அறிக்கை பண்ணுங்கள். எல்லாவித தீங்குகளுக்கும் கர்த்தர் என்னை விலக்கி காப்பார். தீங்குகளுக்கு விலக்கி காக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 18:10, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உன்னோடு கூட நான் இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. பாருங்க, இந்த உன்னதமானவருடைய மறைவுக்குள்ள இருந்தா பவுலை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. நம்புறீங்களா? நான் உன் கூட இருக்கிறேன், ஒருவனும் உனக்கு தீங்கு செய்யும்படி உன்மேல் கை போடுவதில்லை. தீங்குகளுக்கு விலக்கி காக்கிற கர்த்தர் நமக்கு இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு, பயப்படாமல் பேசு, மௌனமா இராத என்று அவனை தைரியப்படுத்தினார். இந்த வேளையிலும் கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலம் உங்களை தைரியப்படுத்துகிறார். எந்த காரியத்தை குறித்து நீ பயந்து கொண்டிருக்கிறையோ, நீ பயப்படாதே, நீ தைரியமாய் செயல்படு. இந்த பட்டணத்தில் அநேக ஜனங்கள் உண்டு, என் பிள்ளைகள் ஏராளம் உண்டு, நீ அவர்களுக்கு பேச வேண்டும் என்று சொல்லி வாசல்களை கர்த்தர் திறந்து கொடுக்கிறார். பயப்படாதே, தீங்கு செய்ய யாரும் இல்லை. பக்கத்தில் இருக்கவங்க இந்த ஆசீர்வாதத்தை சொல்லுங்க, உங்களுக்கு தீங்கு செய்ய ஒருவரும் இல்லை, தீங்கு செய்வார் இல்லை. ஆமென். நன்மை செய்கிறவர்களை கர்த்தர் உண்டாக்குகிறார். நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். உங்களுக்காக எனக்காக நன்மை செய்கிற அநேகரை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். உங்களுக்கு தயை செய்ய கர்த்தர் அநேகரை எழுப்புகிறார். நமக்கு தயை செய்ய கர்த்தர் அநேகரை எழுப்புகிறார். தயை செய்யும் காலம் வந்தது, குறித்த நேரம் வந்தது. அவர் மாறாதவராய் இருக்கிறார். அப்போ பவுலுடைய வாழ்க்கையில் அப்படிதான் ஆண்டவர் ரொம்ப வந்து தைரியப்படுத்துகிறார். இன்றைக்கும் நம்மோடு அவர் இருக்கிறார். நம்ம கூட இருந்து, நம்மோடு இருந்து அவர் நம்மை தைரியப்படுத்த, நான் உன்னோடு கூட தான் இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகவில்லை, உன்னை நான் கைவிடவில்லை, உனக்கு யாரும் தீங்கு செய்ய முடியாதபடி உன்னோடு நான் இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் திடப்படுத்துகிறார். இந்த வார்த்தைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் 28 5 வாசிக்கும் போது, அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கப்பல் பிரயாணம் போகும்போது அந்த கப்பல் உடைந்து போனது. தீவிலே வந்து இருக்கிறார்கள். அந்த தீவிலே வந்து பார்த்தால் குளிருக்காக விறகு பெருக்கும் போது ஒரு கட்டுவிரியன் கையை கடித்து விட்டது. எல்லாரும் நினைக்கிறாங்க விஷப்பூச்சி கையில் தொங்கிக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு சிலர் வாழ்க்கையில் காலில் பாம்பு சுத்தினது போல இருக்குது. பாம்பு சுத்தின நபர் அங்கே வந்திருக்கலாம். சுத்தி போராட்டம், விடுதலையை பற்றி யோசிக்கவே முடியல, கையில் தொங்கி கொண்டு இருக்கிறது. வாசிங்க, விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகம் இல்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பழியானது அவனை பிழைக்க விட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். இன்னைக்கு உங்களை பார்த்தவங்க ராங் ஜட்ஜ் பண்ணியிருக்கலாம், நல்லதா தீர்ப்பு செஞ்சிருக்கணும், ஆனா தவறான தீர்ப்பு. மனிதன் உங்களை தவறாக புரிந்து கொண்டிருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களை சரியா புரிந்து கொண்டவராயிருக்கிறார். அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு, ஆனா கடிச்சது என்னது? விஷம். இவனுக்கு எப்படி தெரியுது? பூச்சி. அல்லேலூயா. மற்றவங்களுக்கெல்லாம் விரியன் பாம்பா தெரியும், உங்களுக்கு அது ஒரு பூச்சா தான் தெரியும், அது ஒரு கொசுவா தான் தெரியும். பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவருக்குள் நாம் மறைந்திருக்கும் போது என்ன நடக்கும்? ஒரு தீங்கும் வராது. முதல்ல நம்ம ஆத்மாவுக்கு சொல்லணும், ஸ்தோத்திரம் பண்ணு. அப்போ அந்த ஆத்மாவுக்கு சொல்லணும், ஒரு தீங்கும் வராது,
ஒரு தீங்கு வராதுங்கிற மாத்திரமல்ல, அந்த பூச்சி மற்றவங்களுக்கு அது விரியன் பாம்பு, அதிகமான விஷம் உள்ளது, உடனே சாவணும், அப்படிப்பட்ட விதத்தில் வர்றது இதுதான் தீங்கு. உங்களை கொல்ல வரும் தீங்கு, உங்களை அழிக்க வரும் தீங்கு, உங்களை நஷ்டப்படுத்த வரும் தீங்கு, நம்முடைய வாழ்க்கையை சிக்க பண்ணும் தீங்கு. ஆனால் அவன் தீங்கு அடையாதிருந்தான். அல்லேலூயா. தீங்குகளுக்கு விலக்கி காக்கும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஸ்தோத்திரம். மறைவுக்குள் வாழ வேண்டும், மறைந்து வாழ வேண்டும், செட்டைகளுக்குள் வாழ வேண்டும், தேவ பிரசன்னத்திற்குள் வாழ வேண்டும், தேவனுக்குள் வாழ வேண்டும். சுயமாய் தன்னிச்சையாய் போகும்போதுதான் சிக்கல்கள் வரும். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகளில் தான் மரண பாதைகள் இருக்கிறது. ஆனால் கர்த்தருக்குள் மறைந்து வாழும் வாழ்க்கை அது நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறது, அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். அல்லேலூயா. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும், தீங்கு நாளில் அவைகளை எதிர்க்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும், திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் சொல்லப்பட்டு. தீங்கு நாள், என்ன நாள்னு ஒரு நாள் இருக்குது, தீங்கு நாள்னு ஒன்று இருக்குது. பல காலங்கள் வாழ்க்கையில் இருக்குது. தீங்கு நாள், நியாய தீர்ப்பின் நாள், இப்படியெல்லாம் இருக்குது. இந்த தீங்கு நாளில் அவைகளை எதிர்த்து நிற்க நம்மையே திராணி உள்ளவர்களாய் மாற்ற அந்த சர்வ வல்லவருடைய மறைவு மாத்திரமல்ல, அவருடைய ஆயுதங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்குள் மறைந்து நாம் முதலாவது வாழ்கிறோம், நம்மை பாதுகாக்கிறார். அதற்கு பின்பு கர்த்தர் தம்முடைய ஆயுதங்களை நமக்கு கொடுக்கிறார், சர்வாயுத வர்க்கத்தை கொடுக்கிறார். அவருடைய ஆயுதங்களை நாம் தரித்திருக்கும் போது சோத்திரம், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்பதற்கு திராணி நமக்குள் உண்டாகிறது. நாம் திராணி உள்ளவர்களாய் மாறுகிறோம். அல்லேலூயா. சொல்லுங்க, நான் திராணி உள்ளவர்களாய் நான் மாறுகிறேன், நான் திராணி உள்ளவனாய் மாறுகிறேன், நான் திராணி உள்ளவனாய் மாறுகிறதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இந்த வார்த்தையின்படி நம்ம பார்க்கும்போது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தீங்கு நாளில் கூடாரத்து மறைவில் ஒளிச்சு நம்மளை பாதுகாக்கிறார். கூடாரத்துக்குள்ள ஒளித்து வைத்து, செட்டைக்குள்ள ஒளித்து வைத்து பாதுகாக்கிறார். இப்போ உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் ஸ்தோத்திரம். நமக்கு என்ன இடம் இருக்கணும்? கர்த்தருக்குள் மறைந்திருக்கிறவன் ஸ்தோத்திரம். கர்த்தரி நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பான். நாம் தான் வரணும் கர்த்தருடைய நாமத்துக்குள்ள, நான் தான் வரணும். கர்த்தரை தேடி நான் தான் வரணும். தேவ வசனத்தை கேட்க நான் தான் வரணும். தேவ சமூகத்தில் காத்திருக்க நான் தான் வரணும். நேரத்தை நான் தான் ஒதுக்கணும். நம்ம தான் ஓடி வரணும். நீதிமான் அதற்குள்ளே ஓடி வந்து ஓடி வரணும், ஆர்வமாக வரணும், வாஞ்சியாக வரணும். மற்றதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு, உலக காரியத்தெல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு, ஆண்டவர் மேலே உள்ள தாகத்தில் அந்த மறைவுக்குள், அந்த செட்டைக்குள் ஓடி வரணும். இதைத்தான் தாவீது சொல்லுகிறார், என் கோட்டை, என் அடைக்கலம், நான் நம்பி இருக்கிறவர், என் துருகம். அதற்குள்ள ஓடி வருகிறார். கர்த்தருக்குள்ள வாழும் வாழ்க்கை ஏதோ கொஞ்சம் ஆண்டவரை தெரிந்திருப்பது மாத்திரமல்ல, நம்முடைய அனுபவத்திலே தேவனோடு வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும், தேவ பிரசன்னத்திலே வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நாம் வாழும்போது தான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ மறைவிடம், தேவன் நமக்கு மறைவிடமா இருக்கிறார். அவருக்குள்ள நம்ம மறைந்து ஒளிந்து இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்தபடியாக சங்கீதம் 31:20 வாசிக்கும் போது, மனுஷருடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து, நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர். அவர் உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து, எங்க மறைக்கிறாரு? அவருடைய சமூகத்துல ஒரு மறைவு. இங்க வந்திருக்கிறோம்னா மறைவுக்குள் வந்திருக்கிறோம் என்று அர்த்தம். மறைவிடமாய் நம்முடைய தேவன் இருக்கிறார். கண்மலையாய், கண்மலையின் நிழலாய் அவர் நமக்கு இருக்கிறார். அவர் அந்த மறைவிலே மறைத்து, சில மனுஷனுடைய அகங்காரங்களுக்கெல்லாம் நம்மை மறைத்து வைக்கிறார். அகங்காரங்கள், அகங்காரம் செய்கிறவர்கள், அகங்காரம் பண்ணுகிறவர்கள், அகங்காரிகளுக்கு கர்த்தர் நம்மை மறைத்து வைக்கிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தர் நம்மை மறைச்சு வச்சா நிறைய நாவுகளின் சண்டை. ஐயோ, பேசுறத பார்த்தா என்ன பேச்சு, பலத்த பேச்சு. இன்னைக்கு எல்லா சண்டைகளுக்கும் நம்மை நீங்களாக்கி காப்பார். ஸ்தோத்திரம். மறைந்திருந்தா நமக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும்? நாவுகளின் சண்டை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த நாவு இருக்குதே, பொல்லாத நாவு,
பெருமையானதை பேசும். யாக்கோபு 3:5. மேட்டின்மையானதை பேசும். 1 சாமுவேல் 2:3. அகந்தையானதை பேசும். 1 சாமுவேல் 2:3. வீம்பு வார்த்தைகளை பேசும். சங்கீதம் 75:4. அதிகமா பேசும். மத்தேயு 5:37. கிளவி மாதிரி பேசும். கடைசி காலத்தில் எல்லாம் கிளவி மாதிரி பேசுமா. 1 தீமோத்தேயு 4:7. வீணானதெல்லாம் பேசும். மத்தேயு 12:36. கடும் சொல் பேசும். இப்படியெல்லாம் நாவு பேசும். கடைசி காலத்தில் கிளவிகள் பேச்சு. ஏன்னா வாட்ஸ்அப்பில் வருது, ஃபேஸ்புக்கில் வருது, அதில் வருது, நியூஸில் வருது, எல்லாம் ஆட்கள் எல்லாம் அப்டேட், எல்லாம் வந்ததெல்லாம் பேசும், ஃபில்டர் இல்லாமலே பேசும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இந்த நாவிகளின் சண்டைக்கு விலக்கி காப்பேன்னு சொல்றாரு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வந்ததெல்லாம் பேசும், யோசிக்காம பேசும், எக்ஸ்ட்ரா போட்டு பேசும், உடனே மாற்றி பேசும். நாவின் சண்டைகள், நாவின் மாறுபாடு. நீதிமொழிகள் 15:4. நாவின் சற்பனையை பிணைந்து. சங்கீதம் 50:19. சவரகன் கத்தி போல இருக்குதான். 52:2 சங்கீதத்தில். சவரகன் கத்தி, சோத்திரம், ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். தீட்டப்பட்ட கத்தி பிளேடு மாதிரி வெட்டிட்டு போயிடும், கீச்சிட்டு போயிடும். அந்த மாதிரி வார்த்தைகள். கபட்டு நாவு. 120:2. 57:4 சங்கீதத்தில். கருக்கான பட்டயம், நாவு பட்டயம். நீதிமொழிகள் 6:17. பொய் நாவு, புரட்டு நாவு. 17:20 நீதிமொழிகள்ல. நீதிமொழிகள் 25:23. புறங்கூறுகிற நாவு. புறங்கூறும். இங்கே கேட்டால் அங்கே சொல், கொஞ்ச நேரத்தில் பரவிடுது. சோதனையில் போய் மாட்டிக்க கூடாது. நல்ல விஷயத்தை சொல்லலாம். சிலருக்கு லாயர் மாதிரி இருந்து அட்வைஸ் பண்ணலாம். லாயர் இருந்து சட்டப்படி டீல் பண்ணுறது எப்படி. அப்போ புறங்கூறுகிற நாவு, கள்ள நாவு. நீதிமொழி 26:28. யாக்கோபு 3:6. நாவு நெருப்பு, தீப்பெட்டி, லைட்டர். ஒரு ஸ்பார்க் போதும், கேஸ் அடுப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நாவும் நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். நாவு என்னதான்? அநியாய உலகம். நம்முடைய அவயவங்களின் நாவானது முழு சரீரத்தின் கரைப்படுத்துது. நாவால கரைப்பட்ட நிலைமை எல்லாம் பரிசுத்தீகரிக்கப்படணும். எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே, என் நாவால் நான் கரைப்பட்ட கரைகளெல்லாம் நீக்கி என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறது. ஆயுள் என்பது ஒரு சக்கரம். வாழ்க்கை சக்கரத்தையே கொளுத்தி போடுது. வாழ்க்கையே எரிந்து கொண்டு இருக்கிறது. ஒரு வாகனம் வேகமாக சென்று திடீர்னு நெருப்பு பிடிச்சு, ஆனாலும் வண்டி போய்கிட்டே இருக்கிறது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு டயராக வெடிக்க வெடிக்க டப்பு டப்புன்னு உருண்டு ஓடி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறது. ஒருவருக்கு ஒருவர். சில நேரம் குடும்பத்தில் கணவனுடைய நாவு மனைவியை கொளுத்திரும், தீ பிடிச்சு எரியும். மனைவியுடைய நாவு கணவனுடைய வாழ்க்கையை கொளுத்திரும், கொழுந்து விட்டு எரியும். அவர் ஆசீர்வாதம் எல்லாம் லாக் ஆயிரும். பெற்றோர்களுடைய நாவிலிருந்து பிள்ளைகளுடைய வாழ்க்கை எரியும். எரிந்து கொண்டே இருப்பேன்னா இதான் அர்த்தம். கர்த்தருக்காக பரிசுத்தாவில நிறைந்து வாழும் வாழ்க்கை. ஆனால் இங்கே நாவு நெருப்பு. இன்னைக்கு இந்த மாதிரி சூழ்நிலைமெல்லாம் மாறணும். ஆனால் இன்னைக்கு என்ன ஆசீர்வாதம்? நாவுகளின் சண்டைகளுக்கு கர்த்தர் நம்மை நீங்களாக்குகிற மறைவிடமாயிருக்கிறார். உன்னதமானவருடைய மறைவுக்குள் நாம் இருக்கும்போது நாவிலிருந்து வர்ற சண்டைகளுக்கு கர்த்தர் நம்மை நீங்களாக்கி காப்பார். நாவுகளின் சண்டை. அந்த இடத்துல சண்டை, தண்ணி பம்பில் சண்டை. இப்போ அதெல்லாம் இல்லை, கம்மியாக குறைஞ்சி போச்சு. பஸ் ஸ்டாண்டில் சண்டை, சாப்பாட்டு இடத்துல சண்டை. சண்டைகளுக்கு விளக்குகிற கர்த்தர், ஹல்லேலூயா, ஜனங்களின் சண்டைகளுக்கு நீங்களாக்குகிறார், நீங்களாக்கி தலைவனாக்குகிறார். சண்டைகளுக்கு விலகி ஓட கர்த்தர் கிருபை தருவாராக. வழக்குக்கு விலகி ஓட கர்த்தர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. சிலர் வாழ்க்கையே 2 வழக்கில் 2 கேஸ்லேயே லைஃபே போயிடும். வழக்குகளுக்கு விலகணும், சண்டைகளுக்கு விலகணும், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றுக்கும் விலகணும், தீமைகளை பெருக்கக்கூடாது. ஆனால் அங்கே சொல்லப்பட்டிருக்கு, உன்னதமானுடைய மறைவு கர்த்தருக்குள்ள நாம் மறைந்து இருக்கும்போது நாவுகளின் சண்டைக்கு கர்த்தர் நம்மை விலக்கி காப்பா. எல்லாம் வலதுகரத்தை உயர்த்தி ஜெபம். ஆண்டவர், இந்த தெருவில் சண்டை, ஊரில் சண்டை, இந்த மாதிரி நிலைமெல்லாம் மாறணும். எல்லாம் இயேசுவின் நாமத்தில். வேலை பார்க்குற இடத்துல சண்டை, இந்த மாதிரி நாவுகளின் சண்டைகளுக்கு கர்த்தரிங்களை விலக்கி காப்பீராக, கர்த்தரிங்களை விலக்கி காப்பீராக, கர்த்தரிங்களை விலக்கி காப்பீராக.
இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த அனுபவம் உண்டாவதாக. நேரிலோ தொலைக்காட்சியிலோ இந்த வார்த்தையை கவனித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் இப்படிப்பட்ட அனுபவங்கள் உண்டாகட்டும். உம்மில் மறைந்து வாழ கிருபை தாரும் ஆண்டவரே. ஆமென். ஒரு குழந்தையை பாருங்க, தாய்க்குள்ளே மறைந்து, தாயும் குழந்தையை மறைத்து வைத்தே வளர்ப்பாங்க. வாலிப பிள்ளைகள்லாம் பெற்றோருக்குள்ளேயே மறைந்து இருக்குது. இந்த காலத்து பிள்ளைகள் வித்தியாசமாக இருக்குது, பெற்றோரை மறைத்து கொள்கிறதும் இருக்குது. ஆனால் பூர்வ காலங்கள்லாம் பாருங்கள், அந்த அம்மா பின்னாலே முந்தானைக்குள்ளே மறைஞ்சு தான் வாலிப பிள்ளைகள்லாம் போகும். அல்லேலூயா. அந்த தேவனுக்குள்ளே மறைந்து வாழும் வாழ்க்கை. யாரும் பேச முடியாது அந்த பிள்ளைகள்கிட்ட. பெண்களும் அப்படி தான் இருப்பாங்க. பக்கத்துலேருந்து சவுண்டு தான் வரும். தண்ணி கொண்டு வானா கையில் தான் தண்ணீர் வரும், அவ்வளோதான் தெரியும். கணவன் வாங்கி தான் வர்றவங்களுக்கு கொடுப்பார். இப்போ நிலைமை மாறி போச்சு. இன்னைக்கு மறைந்து வாழ கர்த்தர் கிருபை தரும். அல்லேலூயா. மறைந்து வாழணும். யாராவது பார்க்க வந்தால் கூட அப்பா அம்மா கிட்ட தான் வந்து பேசுவாங்க. கவனமாக இருக்கணும். சாஸ் நம்மளை பின்தொடருவான். சாத்தா நம்மளை பின்தொடரக்கூடாது. அல்லேலூயா. நம்மளை பார்த்தா பிரைஸ் தி லார்ட்னு சொல்ல தோணும் எல்லாருக்கும். தேவ பக்தி நமக்குள்ளே இருக்கணும். என்ன இருக்கணும்? தேவ பக்தி உள்ளவர்களாக நடக்கணும். தேவ கிருபை உள்ளவர்களாக இருக்கணும். இந்த நாவில் இருக்கிற சண்டைகளுக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்தில் ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர். ஆண்டவர் அவருடைய கூடாரத்துக்குள்ள நம்மளை ஒளித்து வைக்கல, தப்ப முடியாது. நம்ம வாழ்க்கையில எச்சரிக்கையா இருக்கணும். கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. இயேசு நமக்காக சோதரன் சிலுவையில் ரத்தம் சிந்தினார். ஒரு பயங்கர கிரிமினல், பல தவறு, அவர் மேல ஏகப்பட்ட வழக்கு, தூக்கு தண்டனை நியமிக்கப்பட்டாச்சு. குறிப்பிட்ட தேதியில் 9 மணிக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும். ஊரே வந்து பார்க்குது. ஊர் அறிய தான் தூக்கு தண்டனை கொடுக்கணும். மணி அடிக்கும் போது தான் சாவு. ஏன்னா கொஞ்ச நேரத்தில் மணி அடிக்க போகுது. 8 மணி அடிச்சிச்சு, இப்போ வந்துருச்சு 8:50, 9 இப்போ அடிக்கிறோம். ஆனால் ஊர் வேடிக்கை பார்க்குது, மணியை அடிக்கலை. எல்லாரும் என்னடா மணி அடிக்கலை, தூக்கு தண்டனையில் மறித்திருக்கணுமே, அது என்ன மணி? சாவு மணி. சாவு மணி அடிக்கலையே அப்படின்னு பார்த்தா என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. அதுக்கப்புறம் தான் ஆட்கள் மேலே ஏறி பார்த்தா, மேலே போகும்போதே அந்த அந்த பெல் டவர் ஃபுல்லாக ரத்தம். அந்த வயோதிப தாயார் அந்த பெல்லுடைய நாக்கை பிடித்து அந்த வெண்கலத்தில் அது டம்முன்னு அடிக்கும்போது தான் அது சவுண்டு வரும். அந்த சவுண்டே வரவிடாமல் அந்த அதனுடைய பெல் அடிக்கிற அந்த இடத்த இறுக பிடித்து கொண்டு அந்த அம்மா மரித்து போனாங்க. இதே போல தான் நமக்கு அடிக்க வேண்டிய சாவு மணியை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு சிலுவையில் சுமந்தார். அவருடைய சரீரத்திலிருந்து ரத்தம் சிந்தப்பட்டது. உங்களுக்கும் எனக்கு மேலே இருந்த சாவு மணி விலகி போனது. அல்லேலூயா. இன்னைக்கு உன் மேலே சில சாவு மணி பின்னால் வந்து கொண்டிருக்கலாம். அந்த சாவு மணிக்கு தப்பணும்னா கிறிஸ்துவுக்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. சிலர் ஃபோனில் தேவையில்லாத மணி வரும், அதான் தேவையில்லாத சாவு மணி. இவைகளுக்கெல்லாம் எச்சரிக்கையாக இருந்து வாழ்வு மணியை கண்டுபிடிக்கணும். ஒரு நாள் வரும், ஸ்தோத்திரம், வாழ்வு மணி இயேசு எக்கால சத்தம் கேட்கும், நம்ம இமைப்பொழுதில் மறுரூபமாக்கப்படுவோம். விசுவாசிக்கிறீங்களா? அதுக்கு இடையில சத்துரு எவனை விழுங்கலாம்னு வருவான், அழிக்கவும் கொல்ல வருவான், திருட வருவான். அவைகளுக்கு விலகி வாழக்கூடிய கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப நாவுகளின் சண்டைகளுக்கு நீங்களாகணும். சண்டை போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். ஒருவருக்கு ஒருவர் கடித்து பட்சிப்பீர்கள் என்றால் சாவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கடித்து பட்சிக்கிற நிலைமைகள் இருக்கக்கூடாது. சண்டைகள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், எனக்கும் சபைக்கும் வாக்குவாதம் செய்யும் பழக்கம் இல்லை. இங்க வந்து வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. வசனம் சொல்லுது, சொல்றோம், அப்படியே ஆம் என்றும் ஆமென் என்றும் கர்த்தர் அதை ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றுகிறார். நாமும் அதற்கு அப்படியே செவி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. வாக்குவாதம் பண்ணி கொண்டு இருக்கும், போராடி கொண்டு இருக்கக்கூடாது. நமக்கு வர வேண்டிய நன்மைகளை கர்த்தர் நமக்கு தருவார். நன்மையும் கிருபையும் தேடி பின்னால் அலைய வேண்டாம். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். எதையாவது பின்னால் அலையாதீங்க. பின்னால் அலைஞ்சி கடைசியில் அது உங்கள் மூஞ்சில் கரிய பூசிட்டு போயிடும். தேவனை சார்ந்து வாழ்வோம். அவருடைய கரத்திலிருந்து வாங்கி பழகணும். ஆமென். யார் கரத்திலிருந்து வாங்கணும்? தேவனுடைய கரத்திலிருந்து வாங்கி பழகணும்னா ஸ்தோத்திரம், நம்ம மற்ற எங்கேயும் பின்னால் அலைய வேண்டாம். எந்த நன்மையும் எந்த ஆசீர்வாதமும் எல்லாத்தையும் நமக்கு அந்தந்த நேரத்தில் கர்த்தரால் வரும், கர்த்தரால் வரும், கர்த்தரால் வரும்.
கர்த்தரால் வேண்டிய நல்ல வேலையை தருவார். கர்த்தரால் நல்ல ப்ரொமோஷனை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. கர்த்தரால் வர வேண்டிய ப்ரொமோஷன் வரும். கர்த்தரால் வர வேண்டிய தயவு வரும். கர்த்தரால் வர வேண்டிய கிருபை வரும். கர்த்தரால் ஏற்ற காலத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல திருமண காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் குறித்திருப்பார். அழகா ஆவி அவைகளை ஒன்று சேர்க்கும். ஸ்தோத்திரம். உலர்ந்த எலும்புகளை ஒரு சேனையாய் சேர்த்த தேவன் நம்மத்தில் இருக்கிறார். அவர் நம்மளை அழகா கூட்டி சேர்க்கிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு வர வேண்டிய ஒரு சுண்டு வரல் ஸ்தோத்திர எலும்பு கூட மிஸ் ஆகாது. எல்லாம் வந்து ஜாயிண்ட் ஆயிரும். அல்லேலூயா. ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். இப்போ எலும்புகள்லாம் உண்டானதுன்னா சும்மாவா இருக்கும்? ஒரு எலும்பு கூட சோத்திர தாடை எலும்பு மட்டும் வந்து சேரலன்னா என்ன ஆகும்? எப்படி இருக்கும்? ஆக்சிடென்ட் ஆன வண்டி மாதிரி இருக்கும். கை எலும்பு சேரலன்னா, ஆனால் ஆண்டவர் வார்த்தை வந்துச்சுன்னா எல்லா எலும்பும் வந்துடும். அப்படின்னா நமக்கென்று கர்த்தர் எத்தனை ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறாரோ அத்தனையும் கர்த்தர் நம்மோடு இணைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கையோடு வர வேண்டிய இந்த ஆலயத்தோடு இந்த தரிசனத்தோடு என்னென்னலாம் வந்து சேரணுமோ அத்தனையும் செய்கிற தேவன். அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எது வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வராமல் இருந்திருக்கலாம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை வருது. உங்க குடும்பத்தோடு எந்த நன்மைகளை கர்த்தர் இணைக்க வேண்டுமோ அதை கர்த்தர் இணைப்பார். உங்க வாழ்க்கையோடு எதை இணைக்க வேண்டுமோ அதை கர்த்தர் இணைப்பார். ஆமென். ஹல்லேலூயா. இதுக்கு முன்னால எப்படி கிடந்தது? எல்லாம் கலந்து தான் கிடந்தது. சோத்திரம். இந்த மண்டவோடு அந்த மண்டவோடு இது பக்கத்தில் இன்னொரு அந்த கை கால் இப்படி. இன்னைக்கு நிறைய பேர் லைஃப் இப்படி தான். அங்கங்க உல்டாவா கிடக்கலாம். சோத்திரம். எல்லாம் ஒரு மாதிரி கிடக்கு பாஸ்டர். தீர்க்க தரிசனம் வந்துருச்சுன்னா, தேவ வார்த்தைக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா எல்லாம் சரியாயிரும். பிரிஞ்சு தனியா போக வேண்டியதெல்லாம் போயிடும். அங்கங்க போய் அப்புறம் மொத்தமாக செட் பண்ணி பெரிய சேனையாக கர்த்தர் மாற்றுவார். இப்படி தான் எழுப்புதலை கர்த்தர் தருவார். ஆனால் ஆண்டுடைய வார்த்தை மட்டும் வந்துக்கிட்டே இருக்கணும். வேர்ட் ஆஃப் காட் வரணும். ஸ்தோத்திரம். தீர்க்க தரிசனம் வந்துக்கிட்டே இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தை உலர்ந்த எலும்புகளுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கணும். சொல்லும் போதே தேவையில்லாதெல்லாம் வெளியே போயிடும். சரியானதெல்லாம் வந்து சேரும். சேனையாக கர்த்தர் மாற்றுவார். அந்த தேவன் நம் நடுவில் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அப்போ மறைவிடத்துக்குள்ள நம்ம இருக்கும்போது, உன்னதமானவருக்குள் நாம் இருக்கும்போது, அவருடைய மறைவுக்குள் நாம் இருக்கும்போது இந்த மாதிரி சண்டைகளுக்கெல்லாம் நீங்களாக்கிடுவார். சண்டை இல்லாத வாழ்வு. எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய மறைவுக்குள் வாழ கிருபை செய்வீராக. உன்னதமானவருக்குள் மறைந்து எல்லா தீங்குகளுக்கும் விலகி வாழ கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபைகளை தொடரட்டும். இந்த வார்த்தைகளை கேட்ட எல்லாருக்கும் இந்த அனுபவங்களை தாரும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Rock City AG Church. Service timing Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church AG Blessing Center. Sunday morning service 9 a.m. near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address AM Plaza, number 8/1, second floor, opposite Sidambaram Mahan, Trichy 620002. Cell phone 9976607364.